லாசரு வியாதியாயிருந்தான் என்று இயேசு கேள்விப்பட்டபோது அவர் எதிர்பாராத ஒரு காரியத்தைச் செய்தார். அவர் காத்திருந்தார். லாசரு இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையிலே 4 நாள் இருந்தான். யோவான் 11:17. இது தற்செயலான தாமதம் அல்ல. அந்த காலத்து யூத மித்ராஷ் மற்றும் தல்மூடிக் போதனைகளின்படி ஆத்துமா 3 நாட்களுக்கு உடல் அருகே தங்கி திரும்பி வரம் என்று போதிக்கப்பட்டது. ஆனால் 4ஆம் நாளில் சிதைவு தொடங்கும், மரணம் உறுதியானது என கருதப்பட்டது. அதனால்தான் மார்த்தாள், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே என்றாள். யோவான் 11:39. இயேசு ஒவ்வொரு இயற்கையான விளக்கமும் நீக்கப்படும் வரை காத்திருந்தார். அதனால் அடுத்து நடந்ததை உயிர்த்தெழுதல் என்று மட்டுமே அழைக்க முடியும். அற்புதத்திற்கு முன்பு இயேசு ஒரு கட்டளை கொடுத்தார்: கல்லை எடுத்துப் போடுங்கள். யோவான் 11:39. ஆவிக்குரிய ரீதியில் கல் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. கல் அகற்றப்படும் இடத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமை பாய்கிறது. நியாயப்பிரமாணத்தால் பாவத்தை கண்டறிய முடியும், ஆனால் கிருபை மட்டுமே வாழ்க்கையை விடுவிக்க முடியும். ஆழ்ந்து கவனியுங்கள். லாசரு நம்பவில்லை. அவன் மரித்துப் போனான். மார்த்தாள் சந்தேகப்பட்டாள். அநேக துக்கப்படுகிறவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனாலும் இயேசு தொடர்ந்து செயல்பட்டார். அந்த அற்புதம் லாசருவின் விசுவாசத்தையோ, மார்த்தாளின் புரிந்து கொள்ளுதலையோ அல்லது கூட்டத்தினரின் உடன்பாட்டையோ சார்ந்திருக்கவில்லை. அது இயேசு யார் என்பதை மட்டுமே சார்ந்திருந்தது. இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அறிவித்தார். யோவான் 11:25. அவர் உயிர்த்தெழுதலை கொண்டு வருவேன் என்று சொல்லவில்லை. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். இந்த அற்புதம் இயேசுவுக்கு அவர்கள் மேல் இருந்த அன்பை புரிந்து கொண்டதில் வேரூன்றியிருந்தது. அந்த சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான், யோவான் 11:3 என்று சொன்னார்கள். மேலும் வேதம் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார், யோவான் 11:5 என்று உறுதிப்படுத்துகிறது.